மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவுல, இந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 4 ஆண்டு காலம் ஆட்சியில திமுக தமிழ்நாட்டுல சிறந்த ஆட்சிய குடுத்திருக்காங்களா? இல்லையா? அப்படின்றத பத்தி தான் பேசப் போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்த வாக்குறுதிகள். அவங்க நெறைய வாக்குறுதிகள் குடுத்தாங்க. அதுல என்னென்ன வாக்குறுதிகள நிறைவேத்துனாங்க? அது நிறைவேற்றப்படாம இருக்கிற வாக்குறுதிகள், அது மக்கள எப்படி பாதிக்குது? அப்படின்றத தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசப் போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நீட் ரகசியம் சொல்லியிருந்தாங்க. இந்த நீட்ட வந்து விலக்குறதுக்கான ரகசியம் எங்கள்ட்ட தான் இருக்கு. சோ தட் நாங்க வந்து இந்த நீட்ட வந்து விலக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அது ஒரு பெரிய உருட்டா போயிருச்சு. அது நடக்கவே இல்ல. நீட் இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. அத இனிமே கேன்சல் பண்ண முடியாது அப்படின்றது என்னோட கருத்து. சோ மாணவர்கள் இனிமே வந்து எந்த கட்சி வந்து நீட்ட கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாலும், அத நம்பக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா இந்தியா ஃபுல்லா நீட் வந்துருச்சு. அதனால சொல்றேன். அதுக்கப்புறமா இன்னொரு உருட்டு உருட்டுனாங்க. கல்வி கடன வந்து நாங்க மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த மாணவர்கள் வாங்கியிருக்க கல்வி கடன நாங்க முழுமையா ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது கடைசி வரைக்கும் அவங்க செய்யவே இல்ல. இது ஒண்ணு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த பென்ஷனரி ஸ்கீம்ல வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்த கொண்டு வருவோம். இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்த கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த பென்ஷனரிஸ் ஓட்டர்ஸ்லாம் அவங்க ஈஸியா கவர்ந்தாங்க. பட் அத அவங்க செய்யவே இல்ல. இது எல்லாமே வந்து அவங்க குடுத்த வாக்குறுதியில செய்யாததுன்னு நான் சொல்றேன். இன்னும் நெறைய வாக்குறுதிகள் குடுத்தாங்க. அதுல அவங்க செய்யல. இது வந்து நம்ம முக்கியமா கருதுறத மட்டும் நான் சொல்றேன். சோ இந்த மாரி வாக்குறுதிகள் அவங்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆட்சி திறமைய பத்தி பேசுவோம். அவங்க ஆட்சி திறமைய பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்வரோட நேரடி கண்காணிப்புல இருக்கிற காவல்துறை. இந்த காவல்துறை வந்து சிறப்பா செயல்பட்டுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா, இப்ப நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மாணவி ஒரு பாலியல் பலாத்காரம். அத விட்டுட்டா இப்ப ரீசென்ட்டா கோயம்புத்தூர்ல ஒரு பாலியல் பலாத்காரம். இதெல்லாம் வந்து ரொம்ப கவன ஈர்ப்பா பார்க்கப்பட்டது. இது ஒண்ணு. அதுக்கப்புறமா நம்ம அஜித் குமார் லாக்அப் டெத் அது ஒண்ணு இருக்கு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த லாக்அப் டெத் ஒண்ணும் திமுகவுக்கு புதுசு இல்ல அப்படின்ற மாரி தான். அவங்க ஏடிஎம்கேல ஒரு லாக்அப் டெத் நடந்ததுக்கப்புறம் ரொம்ப வாரி பூசி சண்ட போட்டாங்க. பட் இத வந்து சர்வ சாதாரணமா கடந்து போயிட்டாங்க. இது ஒண்ணு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் ஒழுங்கு எந்த அளவு சந்தி சிரிக்கிற நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியாவுல அதுவும் சோசியல் மீடியா பிளாட்பாரத்துல அவங்களுக்கு எதிரா கருத்து தெரிவிச்சவங்கலாம் அரெஸ்ட் பண்ற லெவலுக்கு இப்ப சவுக்கு சங்கர்லாம் அவங்க 2, 3 முறை கைது பண்ணாங்க. ஒரு ஆட்சிக்கு எதிரா மக்கள் வந்து தங்களோட குறைகள எப்படி பார்த்து தெரிஞ்சுப்பாங்க? அவங்களுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் அ நியூஸ் சேனல்ஸ் மட்டும் தான். இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க காசு குடுத்து வாங்கிட்டு உங்களுக்கு சாதகமாவே நியூஸ் போட வைக்கிறீங்க. சோ தட் அவன் அடுத்த சோர்ஸ் என்னன்னு பார்க்குறான். சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள்ல வர வீடியோவ YouTube, அது இல்லாம Facebook, Instagram பிளஸ் வந்து இப்ப எக்ஸ் தளமா இருக்கிற எல்லாத்துலயுமே Twitterன்னு வச்சுக்குவோம். இது எல்லாத்தையுமே அவன் பார்க்குறான். பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் அவனுக்கு இருக்கிற சோர்ஸ். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதுல உங்களுக்கு அதாவது ஆளும் திமுகவுக்கு எதிரா யாராவது கருத்து வெளியிட்டா, அது நெறைய பேரோட பார்வைக்கு சென்று போயிடுச்சுன்னா, உடனே அவனுக்கு ஒரு ட்ரபிள் குடுக்குறது. ஒரு ஐபிஎஸ்ஸோ, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ வச்சு அவன மிரட்டுறது. இந்த மாரி தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. இது வந்து சட்டம் ஒழுங்கு மிகவும் கேலி கூத்தாகுற விஷயம் ஒண்ணு. அதுக்கப்புறமா ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது, நீங்க வந்து அந்த 8 வழி சாலையை எதிர்த்தீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த சாலைக்கு வேறு ஒரு பேர் வச்சு அத செயல்படுத்திட்டீங்க. மத்திய அரசுலேருந்து நிதி வரல, நிதி வரலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா, அவங்க ரூ. 4000 கோடி குடுத்தேன்னு சொன்னாங்க. இப்ப இல்ல, போன வருடத்துக்கு முந்தின வருடமே சொன்னாங்க. ரூ. 4000 கோடி குடுத்தோம். மழைநீர் வடிகால் பணிகள் அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூ. 4000 கோடி என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்றைய தேதியில சென்னையில இருக்கிற மக்கள் எவ்வளவுக்கு அவதிக்கு உள்ளாகுறாங்க. இந்த மழை வெள்ளம் எங்கெங்கெல்லாம் தேங்குது. சோசியல் மீடியாவுல அவங்களும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த ரூ. 4000 கோடி நீங்க சரியா அ செலவழிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்றது தான் பொதுவான மக்களோட கருத்து. அதுக்கப்புறமா மேயர் பிரியா, ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேட்டிய தான் நம்ம பார்க்க முடியுது. என்ன பொறுத்தளவு கேட்டீங்கன்னா, மேயர் பிரியாலாம் நான் ஏற்கனவே வீடியோல சொன்ன மாரி தான். அ ஒரு எல்கேஜி, யுகேஜி கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு கூட டீச்சரா இருக்க தகுதி இல்லாத ஒருத்தவங்கள வந்து சைதை துரைசாமி போன்ற மிகப்பெரிய லெஜண்டுகள் இருந்த ஒரு ஒரு பொறுப்புல எடுத்தாந்து உட்கார வச்சீங்க. அந்த பொண்ணு வெளாடிட்டு இருக்கு. என்ன நான் சொல்றதுன்னு தெரியல. இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு உங்கள்ட்ட. சென்னை போன்ற ஒரு பெருநகரத்துக்கு மேயர் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். கள ஆய்வு எவ்வளவு சிறப்பா செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்க பருவமழை வரும்போது டிசம்பர்ல கோட் ஷூட் போட்டுக்கிட்டு
போயிட்டு போட்டோ ஷூட் மட்டும் தான் பண்றீங்க அப்படின்றத நான் திமுக அரசுக்கு எதிரா வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா, நீங்க எப்பயுமே மழை வெள்ளத்த சரி பண்ணவே இல்ல. இது 1. அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மக்கள வந்து நிம்மதியா வச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றீங்க நெறைய இது. இப்ப இந்த நாங்க ரூ. 1000 மகளிருக்கு உதவித்தொகை, மகளிரோட உரிமை தொகைன்னு சொல்லிட்டு குடுக்குறீங்க. அது வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பு ஐ மீன் அவங்க வந்து சந்தோஷமா அடைஞ்சிருக்காங்களா? இல்ல வந்து அவங்களுக்கு அது திருப்தியா இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 50% மக்கள் அந்த ரூ. 1000 வரதுனால மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏதோ ரூ. 1000 மாசம் கிடைக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனா அதையே நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷத்துக்கு மேல ஸ்டாப் பண்ணிட்டு தான் ஆரம்பிச்சீங்க. அப்படின்றதும் அதுல ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த விடியல் பேருந்த சொல்றீங்க. இதுவரைக்கும் இவ்ளோ பேர் இதுல வந்து ஃப்ரீயா பயணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, உங்களோட அ அதாவது அமைச்சரா இருந்தவரு பொன்முடி அவர்களே எல்லாமே ஓசின்னு சொல்லிட்டு அத வந்து ஒரு மக்கள வந்து ப்ளேம் பண்ற மாரி தான் உங்களோட அரசு இருந்தது. நீங்க உங்களோட அரசுல சாதனைகள் அப்படின்னு நீங்க சொல்றது எல்லாமே, நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டாலினோட பேர வச்சு நீங்க ஓட்டுறீங்க. எதுக்கு எடுத்தாலும் நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், அ தமிழ் குடிமகன் என்னென்னமோ பேர் வச்சீங்க. ஆனா அதுக்கு சோறு வச்சீங்களான்ற கதை தான் இருக்கு. எதுவுமே சரியா செயல்பட்ட மாரி இல்ல. இப்போ நீங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க முகாம் அமைச்சீங்க. அந்த முகாம் அமைச்சுக்கான செலவு வேணா அதிகமா இருக்கலாம். அதுலேருந்து மக்கள் என்ன பலன் அடைஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாரி வந்து நெறைய திட்டங்கள் நீங்க காலை உணவு திட்டம்லாம் கொண்டு வந்தீங்க. பட் அந்த காலை உணவு திட்டம் வந்து சரியா அமல்படுத்தப்பட்டதா? ஒரு நல்ல உணவு கொடுக்கப்பட்டதா? அப்படின்றது கேள்விக்குறி தான். குடுத்தீங்க நான் இல்லன்னு சொல்லல. பட் அது சரிவர பராமரிக்கப்படல அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. அதேபோல உங்களுக்கு எதிரான மனநிலைமை தான் மக்களுக்கு அதிகமா இருக்கு. நீங்க சரியா ஆட்சி பண்ணல அப்படின்னு தான். இதுல என்ன ரொம்ப 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 மனம் நொந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மக்கள காக்குறதுக்கான முக்கியமான செலவுகள் செய்யாம, நீங்க கார் ரேஸ்லாம் நாங்க கேட்கவே இல்ல. செஸ் ஒலிம்பியாட் நடத்துனீங்க. அது வரவேற்கத்தக்கது. ஆனா, துணை முதல்வரோட மனம் கவர்ந்த நடிகை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்க கார் ரேஸ் வச்சதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அந்த குற்றச்சாட்டுலாம் வந்து மக்கள் மத்தியில மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு போய் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதேபோல வந்து வைரமுத்துக்கு நீங்க விழா எடுத்ததுக்கு சாரி மன்னிக்கணும். இளையராஜா அவர்களுக்கு நீங்க விழா எடுத்தது உங்களோட உள்நோக்கம் சரின்னே கூட வச்சுக்கிட்டாலுமே, அத வந்து அரசு செலவுல செஞ்சிருக்க கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. நீங்க மக்கள்ட்ட வாக்கெடுப்பு எடுத்தீங்களா? இளையராஜா அவர்கள் சிறந்த பாடகர் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க அவர பாராட்டணும் அப்படின்னா, உங்க சொந்த செலவுல பாராட்டுங்க. கட்சி நிதி எடுத்து செலவு பண்ணுங்க. மக்கள் நிதி எடுத்து செலவு பண்றதுக்கு உங்களுக்கு யார் பர்மிஷன் குடுத்தாங்க? நாட்டு மக்களுக்கான நலனா அது? ஒரு தனி மனிதர புகழ்றதுக்காக அவ்வளவு செலவு செய்றது ரொம்ப தவறு. நீங்க விஜய் அந்த கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்துக்கான கவன ஈர்ப்பு அதிகமா இருந்துற போது, அத திசை திருப்பணுன்றதுக்காக நீங்க இந்த இதெல்லாம் செஞ்சீங்க. ஸோ இந்த மாரி நெறைய குறைபாடுகள் மட்டும் தான் என்னால பார்க்க முடிந்தது. திமுக ஆட்சியில இந்த 4 1/2 வருட காலத்துல. நிறை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவும் எனக்கு என் கண்ல படல. நீங்க உடனே சொல்லலாம். நீங்க வந்து ஆன்டி திமுக அப்படிதான் நீங்க பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னோட கருத்து அப்படி கிடையாதுங்க. நீங்க நெறைய நல்ல விஷயத்த செஞ்சிருக்கலாம். பட் அதிகப்படியா தெரிஞ்சது குறைகள் மட்டும் தான். அதோட மட்டும் இல்லாம, நீங்க வந்து ஒரு அ அரசு வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி நடத்தி அதுல 4 நல்ல என்ஜினியர்ஸ் வேலைக்கு எடுப்பான்னு பார்த்தா, அதுல நேரு அத்தன பேர்கிட்ட 20,00,000 30,00,000 வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. அவ்ளோ கோடி ஊழல் சொல்றாங்க. சம்மந்தமே இல்லாம போயிட்டு திருப்பதியில காசு போட்டு வந்ததுக்கு ஏன் நான்லாம் போடக்கூடாதான்னு கேட்கிறாரு. இந்த மாரி தான் இருக்கு உங்க அ என்ன சொல்றது? உங்களோட ஆட்சியோட லட்சணம் அப்டின்னே சொல்லலாம். ஸோ தட் என்ன பொறுத்தளவுக்கு திமுகவோட ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி அப்டின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.